இன்னைக்கு question for the day என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, first one, if a wetland of international importance is brought under the Montreux record, what does it imply அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2014 கேட்ட question இது. First one, changes in ecological character have occurred, are occurring or are likely to occur in the wetland as a result of human interference. Option B, the country in which the wetland is located should enact a law to prohibit any human activity within 5 kilometers from the edge of the wetland. The survival of wetland depends on the cultural practice and traditions of certain communities living in its vicinity, and therefore the cultural diversity therein should not be destroyed. D, it is given status of World Heritage Site ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் நாளைக்கு தான் இதுக்கான ஆன்சர் கொடுக்குறேன். ஸோ இந்த ஏன் இது இப்போ நியூஸில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சுந்தர்பன்ஸ் இருக்குது இல்லையா, நம்மக்கிட்ட இருக்கிற சுந்தர்பன்ஸ் வெஸ்ட் பெங்காலில், அது வந்து ராம்சர் கன்வென்ஷன் கடியில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மான்ட்ரிக்ஸ் ரெக்கார்ட்னால் என்னென்னா ஒன்றும் இல்லை, உலகத்தில் எங்கெங்கெல்லாம் வந்து வெட்லேண்ட்ஸ்னு அறிவிச்சிருக்காங்களோ அந்த வெட்லேண்ட்ஸ் எல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெக்கார்டுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ராம்சர் அப்படிங்கிறது வந்து எங்கன்னா ஈரானில் இருக்குது. அப்புறம் இந்த சுந்தர்பன்ஸ் வந்து 27th வெட்லேண்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க. சுந்தர்பன்ஸ் நம்மக்கிட்ட மட்டும் தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, பங்களாதேஷ்கிட்டையும் இருக்குது. 60% ஆஃப் த சுந்தர்பன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது, மிச்சம் 40% தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா 1992 வந்து பங்களாதேஷோட சுந்தர்பன்ஸ் வந்து காட் த ஸ்டேட்டஸ் வெட்லேண்ட் அப்படின்னு. நம்ம எப்போனா லாஸ்ட்டாக இப்போ 2019 கடைசியாக 27th வெட்லேண்டாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நான் நாளைக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒன், கிராஃபீன் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி இன் நியூஸ், வாட் is its importance அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2012 கேட்ட question இது. It is a two-dimensional material and has a good electrical conductivity. Second one, it is one of the thinnest but strongest materials tested so far. It is entirely made of silicon and has optical transparency. It can be used as conducting electrodes required for touch screens, LCDs and organic LEDs. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்துட்டிங்கன்னா 1, 2 and 4. ஏன் 3 தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிக்கல் டிரான்ஸ்பரன்சி இருக்குது. இப்போ நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுற டச் ஸ்க்ரீன்லாம் இருக்கு இல்லையா, இங்கேருந்து பார்த்தா அந்த சைட் தெரியுது இல்லையா, ஸோ அதெல்லாம் டிரான்ஸ்பரன்சி. ஆனால் வந்து அதுக்கு சிலிக்கன், மேடப் ஆஃப் சிலிக்கன் கிடையாது, ஃபுல்லாகவே வந்து கார்பன் ஆட்டம்ஸால் தான் வந்து இட்ஸ் மேடப். ஸோ வந்து அந்த 3ங்கிற ஆப்ஷன் வந்து தப்பு. நெக்ஸ்ட் ஒன், இந்த நியூஸ் வந்து இன்றைக்கி நேற்று நியூஸ் பேப்பரில் இருந்தது. ஸோ இது வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் 2018 கேட்டிருக்க கொஷின், பெல்லி 2 எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து தப்பு. அடுத்து பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் CRISPR அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிருக்காங்க, பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பெல்லி 2 அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். ஒன்றும் இல்லை, பெல்லி 2 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னால் பார்ட்டிகல் அசிலரேட்டர் என்ன பண்ணுன்னா, இந்த எலக்ட்ரான்ஸையும் பாசிட்ரான்ஸ், இந்த பாசிட்ரான்ஸ்னால் ஆன்டி எலக்ட்ரான்ஸ், அது ரெண்டையும் கொலைட் பண்ணிடுவாங்க. கொலைட் பண்ணி அதுலேருந்து வர வேரியஸ் பார்ட்டிகல்ஸ் ஜென்ரேட் ஆகும்ல, அதை வந்து வச்சு ஸ்டடி பண்ணுவாங்க. அதுதான் வந்து பெல்லி 2 எக்ஸ்பெரிமெண்ட். இது வந்து ஜப்பானில் லொக்கேட் ஆகிருக்கு. இதில் வந்து 26 கண்ட்ரிஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க. இந்தியாவும் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. யார் இந்தியாவிலேருந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க, ஃபிசிசிஸ்ட்டும் என்ஜினியர்ஸும் வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அடுத்து வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாம் சேர்ந்து 4th லேயர் ஆஃப் வேர்டெக்ஸ் டிடெக்டர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோ டீட்டெயிலாக போக தேவையில்ல. ஃபஸ்ட்டு பெல்லி 2னா என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஒரு பாயிண்ட் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்டாண்டர்ட் மாடல் ஆஃப் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ்னால் என்ன, ரொம்ப மைன்யூட்டான பார்ட்டிக்கலை வந்து டிடெக்ட் பண்ணுறது. ஸோ அதில் என்னென்னா, நம்மளுக்கு 4 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் இருக்குது இந்த உலகத்தில். ஒன்று வந்து ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், வீக் ஃபோர்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இதில் எது வீக்கர் ஃபோர்ஸ்னு சொல்லி நிறைய எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. வீக்கர் ஃபோர்ஸ் எதுனா, வீக் ஃபோர்ஸ்னு நீங்கள் போட்டுருக்கூடாது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் வீக் ஃபோர்ஸ். ஸோ அடுத்து வந்து என்னென்னா, கிராவிட்டி இஸ் த வீக்கஸ்ட் பட் ஹேஸ் அன் இன்ஃபைனட் ரேஞ்ச். அதுக்கு வந்து ரேஞ்ச் ரொம்ப பெருசு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்க்கும் ரேஞ்ச் வந்து ரொம்ப பெருசு, ஆனால் அது வந்து கிராவிட்டியை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். பட் இந்த ஸ்டாண்டர்ட் மாடல் ஆஃப் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸில் எதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்ட்ராங் வீக் ஃபோர்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க, கிராவிட்டியை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். அடுத்த கொஸ்டின் நான் கேட்குறேன். அடுத்து act on all particle matters ன்னு சொல்லுவாங்க. ஸோ and all their carrier particles and explains how these forces act on all particles. However, the most familiar force in our everyday life, gravity, is not a part of the standard model. Standard model gravity is not a part. ஸோ பெல்லி 2 எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்கு சேருது, பார்ட்டிகல் ஃபிசிக்ஸில். CSIRPR Cas9 அப்படிங்கிறது என்னென்னா ஜீன் எடிட்டிங்கில் வரும் அது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து எதுனா 2 only.
ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லக்ஷதீப் குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் இஸ் என்டையர்லி பில்ட் ஆஃப் கோரல் டெபாசிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இது என்சிஆர்டிலே கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஆன்சர் என்னன்னு சொல்கிறேன். அடுத்து வந்து கோரல் டெபாசிட்ஸ் ஆர் ஆப்சென்ட் இன் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் கெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் அ பாலினேட்டர்ஸ். ஸோ இந்த சீட்ஸை தூக்கி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும் இல்லையா, அது என்னன்னு கேட்குறாங்க. லிசர்ட்ஸ், ரோடன்ஸ், மஸ்கிட்டோ. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாஸ் பண்ணி கெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும் தான் கரெக்ட். கோரல் டெபாசிட்ஸ் ஆப்சென்ட் இன் அந்தமான் அண்ட் நிக்கோபார்னு சொல்ல முடியாது. சில பார்ட்ஸ் ஆஃப் த அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஆர் மேட் அப் ஆஃப் வாட், கோரல்ஸ். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். பாலினேட்டர்ஸ் வந்து மஸ்கிட்டோலாம் வருமானு நம்ம யோசிப்போம், ஆனால் தப்பு. லிசர்ட்ஸ், ரோடன்ஸ், மஸ்கிட்டோ எல்லாமே வந்து பாலினேட்டர்ஸ் தான். நெக்ஸ்ட் ஒன், வெட்லாண்ட்ஸ் ஆர் லேண்ட் டிரான்சிஷனல் பிட்வீன் டெரஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம். ஸோ ஒரு லேண்டுக்கும் ஒரு அக்வாட்டிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஸ்டேஜ் தான் வந்து வெட்லாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. வேர் த வாட்டர் டேபிள் இஸ் யூஸ்வலி அட் ஆர் நியர் த சர்ஃபேஸ். வாட்டர் டேபிள் வந்து லேண்டுக்கு அடியில் இல்லாமல் மேலே வந்திருக்கும். and the land is covered by shallow water or அப்படின்னு சொல்லியிருக்காங்க. which of the following biological concept best captures the above description. ஸோ இப்படி இந்த வெட்லாண்டை சொல்கிறது வந்து அதுக்கு ஒரு பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன், which of the following is generally not considered as part of standard model of particle physics. நான் இப்போ தான் இதுக்கான ஆன்சர் சொன்னேன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாஸ் பண்ணி கெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், இப்படி எல்லாம் கொடுத்தாங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்து எக்கோ டோன். Next, which one of the following is not considered to be part of the standard model of particle physics? Gravity. Next one, consider the following statements about Convention on Wetlands of International Importance. It is the only global treaty to focus on a single ecosystem, that is wetlands. Second one, the convention was signed under the aegis of Wetland International, a global organization to sustain and restore wetlands. ஸோ இதுக்கான ஆன்சர் எதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் டு ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட். இது நேற்று கேட்ட கொஸ்டின். த ரிப்போர்ட் இஸ் பப்ளிஷ்ட் ஆனுவலி. தப்பு. த ரிப்போர்ட் இஸ் பப்ளிஷ்ட் பை ஆனுவலி. த ரிப்போர்ட் இஸ் பப்ளிஷ்ட் பை ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா. யா, கரெக்ட். த ரிப்போர்ட் இஸ் சப்மிட்டட் பை ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா.